ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். Okay. Hope my screen is visible to everybody. Yes, sir. Okay. So, இன்னைக்கு வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ப்ரிசிஷன் ஃபார்மிங், இல்லைன்னா நம்ம துல்லிய விவசாயம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லக்கூடிய அந்த டேர்ம். அதில் வந்து டெக்னாலஜியோடைய ரோல் என்ன, அதில் வந்து ஃபார்மகேன் அஸ் அ கம்பெனி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ப்ராட்லி in the next 30 minutes today. So உங்களுக்கு யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னு நோட் பண்ணி வைங்க. டுவர்ட்ஸ் எண்ட் we can address the questions. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கேள்வி உடனே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. ஸோ 2013 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி ஃபார்மகேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹனிவெல். அதில் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற அந்த ரெண்டு இதில் டிவிஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சின்ன எரர், கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் ஒரு ஏர்கிராஃப்டோட ரன்னிங் வந்து இஸ் கண்ட்ரோல்டு பை சாஃப்ட்வேர். அப்போ ஒரு சின்ன எரர் இருந்தாலும் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டுலேருந்து வந்ததுனால இந்த அக்ரிகல்ச்சரில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் இந்தியன் கான்டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, there is a lot to do in India அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து. ஸோ அந்த எண்ணத்துல இருந்து தான் அந்த ஃபார்மகேன் அப்படிங்கிற கம்பெனி உருவாச்சுது. ஸோ அதுக்கப்புறமா ஐ லேர்ன்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் டெஃபினெட்லி வாஸ் நாட் சம்திங் தட் ஐ லேர்ன்ட் இன் மை காலேஜ். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் கற்றுக்கிட்டேன். பட் அதை கற்றுக்கும் போது, சின்ஸ் ஐ டிட் நாட் நோ எனிதிங் அபவுட் அக்ரிகல்ச்சர், இட் வாஸ் ப்ராப்ளி ஈஸி டு லேர்ன் ஏபிசிடி. அதுக்கப்புறம் கிராமர் படிச்சுக்கிட்டு இட் வாஸ் ப்ராபப்ளி ஈஸியர். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் மெர்ஜ் பண்ணும்போது தி எஃபெக்ட் வாஸ் ஃபினாமினல். ஸோ அந்த ஜேர்னியையும் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த டூல்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசுவோம். ஸோ பேசிக்லி ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் யூசிங் ஐஓடி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ரொம்ப காமனாக இப்போ கேள்விப்படுற ஒரு டெக்னாலஜி. அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அக்ரிகல்ச்சரில், அதுவும் பர்டிகுலராக ப்ரிசிஷன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்ல வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக ஃபார்மில் எங்களோட ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இதில் போட்டிருக்கிறோம். ஸோ ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனிதிங் ஸ்மார்ட் ஹேஸ் டு ஹேவ் டேட்டா. ஸோ இட் ஷுட் பி டேட்டா ட்ரிவன். அதே மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் மாதிரி சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அக்ரிகல்ச்சர் இந்தியன் கான்டெக்ட்ல வந்து டேட்டா ட்ரிவன் நியர்லி ஜீரோன்னு நம்ம சொல்லலாம். சிஸ்டமேட்டிக் எஸ் இன் சம் பிளேசஸ் அண்ட் நோ இன் சம் பிளேசஸ். ப்ரெடிக்டபிலிட்டிங்கிறதும் நியர்லி நில். அதுக்கப்புறமா வந்து இந்த ஜெனரேட் பண்ற டேட்டா வச்சுக்கிட்டு we should be able to make some analysis, we should be able to build some correlations. அதுக்கப்புறமா அதை வச்சுக்கிட்டு we should probably try to improve the practice. இந்த ஒரு சைக்கிள் இருந்ததுன்னா we can call that as a precision farming. ஸோ இதுக்கு வந்து ஃபண்டமெண்டலி நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா டேட்டா. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு we'll go to the next slide. ஸோ இதுல இந்த குரூப்ல வந்து எத்தனை பேருக்கு அக்ரிகல்ச்சர் ஓரளவு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. பட் ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ கான்டெக்ஸ்ட். ஒரு எந்த ஒரு பிளான்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு புல்லுல இருந்து ஆலமரம் வரைக்கும் எந்த பிளான்ட்டா இருந்தாலும் அதோடைய மோஸ்ட் வைட்டல் ப்ராசஸ் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ். அந்த ஒரு ப்ராசஸ் தான். இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்ல ஒரு பிளான்ட்டோடைய குளோரோஃபில், அதாவது கிரீன் பிக்மெண்டேஷன் ஆன் தி லீவ்ஸ், அது என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்குது, சன்லைட்டை எடுத்துட்டு அந்த குளோரோஃபில் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு சன்லைட்டை எடுத்துக்கிட்டு அதை எடுக்கும் போதே என்ன பண்ணுதுன்னா சாயிலிருந்து மினரல்ஸ், அதாவது ரூட் மூலமா ரூட்ல இருக்கக்கூடிய அவைலபிள் மினரல்ஸை வந்து இன்டேக் பண்ணிட்டு அந்த மினரல்ஸை அந்த பிளான்ட்ல வந்து சுகர், அதாவது எனர்ஜி
அந்த எனர்ஜி என்னவா இருக்கலாம் அப்படின்னா பிளான்ட் growth, ஒரு புது லீஃபா இருக்கலாம், ஒரு ஃப்ளவரா இருக்கலாம், ஒரு காயா இருக்கலாம். அந்த எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. அந்த ப்ராசஸ்ல கார்பனை எடுத்துக்கிட்டு ஆக்ஸிஜனை வந்து திருப்பி அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணிடுது. இதுல நீங்க இந்த ரைட் சைடு டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் கெமிக்கல் நேம்ஸ் இருக்கும். இப்போ நேத்திக்கு பேசின ஒரு பேச்சாளர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அதோட அட்வான்டேஜஸ் பத்தி பேசினார். இதுல ஒரு சின்ன சயின்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பிளான்ட்டோடைய அந்த மினரல் கன்சம்ஷன் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு 16 விதமான பேசிக் எலிமெண்ட்ஸை மட்டும்தான் அந்த பிளான்ட் கன்சியூம் பண்ணிக்கும், ஈவன் இஃப் த ஃபார்ம் இஸ் அன் ஆர்கானிக் ஃபார்ம். ஸோ இந்த மினரல்ஸ் வந்து டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு பிளான்ட் கரெக்டாக எடுத்ததுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ரெடிக்டபிள் அவுட்புட்டை வந்து கேரண்டி பண்ண முடியும். அதாவது ஒரு தென்னை மரம் 240 நட்டு, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 700 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு தியரிட்டிக்கல் கால்குலேஷன் பண்றோம் அப்படின்னா, அந்த அவுட்புட்டை ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன மினரல் என்ன காம்போசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறத தியரிட்டிக்கலா நம்ம கால்குலேட் பண்ணி அதை அந்த மண்ணுல வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா, ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ தட் இஸ் செகண்டரி டிஸ்கஷன். அந்த மண்ணுல இருந்ததுன்னா 200% டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த மினரல்ஸை பிளான்ட் கண்டிப்பா எடுத்துக்கும். பட் அதுல ஒரு சின்ன கேவியட். என்ன கேவியட் அப்படின்னா, இந்த மினரல்ஸை எடுக்கணும், இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எஃபெக்டிவா நடக்கணும் அப்படின்னா, ரூட் ஜோன்ல ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல நான் கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பெர்ஃபெக்டா நடக்கும். ஸோ வாட் இஸ் ஏர் வாட்டர் பேலன்ஸ்? ஒரு மண்ணில் நீங்கள் தண்ணியை ஃபுல்லும் ஊற்றி அது வந்து சகதி மாதிரி இருந்ததுன்னா, வாட் தட் மீன்ஸ் இஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் வாட்டர் பட் தெர் இஸ் நோ ஏர். அதே மாதிரி ஒரு டோட்டல் ட்ரை சாயில் அப்படின்னா தெர் இஸ் நோ வாட்டர் பட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஏர். ஃபுல் ஆஃப் ஏர்னா அதில் இருக்கிற அந்த போரஸ் சின்ன சின்ன துளைகள் மூலமாக வந்து காற்று மட்டும் உள்ளே இருக்குமே தவிர தெர் இஸ் நோ வாட்டர். ஸோ ஒரு சரியான ஏர் வாட்டர் பேலன்ஸ், தண்ணியும் கொஞ்சம் இருக்கணும், காத்தோட்டமும் இருக்கணும். அப்படி ஏன் காத்தோட்டம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம பிளான்ட்டோடைய ரூட் ஜோன், அதுவும் பர்டிகுலராக ஒயிட் ரூட்ஸ், அதாவது த ரூட்ஸ் தட் ஹெல்ப் டேக் த மினரல்ஸ் ஃப்ரம் சாயில். இந்த ஒயிட் ரூட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா டாப் 9 inches ப்ரிடாமினெட்லி. அந்த தரை மட்டத்திலிருந்து ஒரு 9 inches வரைக்கும் மட்டும்தான் இந்த ஒயிட் ரூட்ஸ் இருக்கும். அது அந்த ஒயிட் ரூட்ஸ் மட்டும்தான் இந்த மினரல்ஸை இன்டேக் பண்ணுது. ஸோ இந்த ஜோனோடைய பேர் வந்து இட் இஸ் அன் ஏரோபிக் ரீஜன், அதாவது காற்றோட்டம் உள்ள ரீஜன். அதில் ஏன் காற்றோட்டம் இருக்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏரோபிக் மைக்ரோப்ஸ் ஆர் தி உயிரினங்கள் வாழறதுக்கு தண்ணியும் தேவை, காற்றும் தேவை. அப்போ இந்த கான்செப்ட் வந்து ஹேஸ் நத்திங் டு டூ வித் கெமிக்கல் ஃபார்மிங் ஆர் ஆர்கானிக் ஃபார்மிங். ஜஸ்ட் டு ரிப்பீட் அகேன், அந்த மைக்ரோப்ஸ் வந்து ஒழுங்காக வாழ்ந்து அதோடைய வேலையை செஞ்சு மண்ணை பதமாக்கி இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து அவைலபிள் மினரல்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் வேணும். அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸ் வில் கன்சியூம் த மினரல்ஸ் அண்ட் கன்வெர்ட் இன்டு எனர்ஜி. இந்த ஒரு பேசிக் பிரின்சிபிளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ப்ரிசிஷன் ஃபார்மிங் ஆர் துல்லிய விவசாயம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அந்த ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு நவ் லெட் அஸ் டேக் அ லுக் அட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம். குரோட்ரான் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ வி கால் இட் அஸ் அன் அட்டானமஸ் ஃபார்ம். ஏன் அட்டானமஸ் ஃபார்ம் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார்ம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி வந்து ஹஸ் பீன் இன் யூஸ் ஃபார் அ வெரி லாங் டைம், ஃபார் ஏஜஸ். இந்த ஃபார்ம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்கள் ஃபார்மில் வந்து ஒரு 10 செக்மெண்ட்டை பிரிச்சிருக்கிறீங்க, 10 வேல்வை பிரிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வேல்வுக்கும் 1/2 மணி நேரம் இரிகேஷன், 1 மணி நேரம் இரிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கெடியூலர் போட்டு அந்த ஸ்கெடியூலில் வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் ஃபார்ம் ஆட்டோமேஷன் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து ரொம்ப ப்ரெவலண்டாக இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு வந்து நான் வந்து மண்ணில் ஈரம் இருந்தாலும் தண்ணி பாய்க்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் வந்து அடி வாங்கிடும். ஸோ அப்போ there is a need to automate a farm based on the real-time conditions of the soil. So the Israeli methods,
அவங்க வந்து இந்த ப்ரிசிஷன் ஃபார்மிங்கை பற்றி சொல்லும்போது அழகா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட், 3 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரிசிஷன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்லிட்டு ஐ வில் கெட் இன்டு தி டீடைல்ஸ். நம்பர் 1 என்னன்னா, மெயின்டைன் தி ஏர் வாட்டர் பேலன்ஸ் ஆஃப் த ரூட் ஜோன். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, provide the right minerals at the right time at the right quantity to each crop. Rule number 2. Rule number 3 என்ன சொல்றாங்கன்னா, if you follow rule number 1 and 2, the plant has no other option but to perform. இப்படி ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரிசிஷன் ஃபார்மிங் அப்படின்ட்டு இஸ்ரேலிஸ் சொல்லுவாங்க. இந்த கோல்டன் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுது? ஸோ இதில் வந்து இந்த பாட்டம் லெஃப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ மேட் சம் ரெக்டாங்கிள் பிளாட்ஸ். ஸோ இது ஒன்று வந்து உங்களுடைய ஃபார்மில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது ஈச் பிளாட் இஸ் இரிகேட்டட் வித் த சப்போர்ட் ஆஃப் அ வேல். அதை தான் நான் அங்கே டிபிக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம குரோட்ரானில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி பிளான்ட் சென்சர்ஸ் ஆஸ் ரிக்வயர்ட். இப்போ உதாரணத்துக்கு I may need a soil moisture sensor, I may need a soil temperature sensor, I may need electricity conductivity EC sensor, pH sensor. என்ன வேணுமோ அந்த சென்சர்ஸை வந்து இதில் நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இந்த கிராப் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ், இது எல்லாமே சோலார் பவர். ஸோ ஈவன் இங்கே இருக்கக்கூடிய அந்த வேல்வ்ஸ், in automation வேர்ல்டில் வந்து we use solenoid valves. Even in the solenoid valves which are connected to crop sense are completely solar based. Therefore there is no wiring required within the farm. Number 1. அப்புறம் இதில் இந்த சென்சர்லேருந்து வரக்கூடிய டேட்டா எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, அந்த கிராப் சென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டிவைஸ் எடுத்து எல்லாத்தையும் ரீட் பண்ணி அப்பப்போ ரீட் பண்ணி இட் சென்ஸ் டு த கிளவுட். அதுக்கப்புறம் அந்த கிளவுட் அதே மாதிரி இந்த ரைட் சைடில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டு டிபிக்ட் அ பாலி ஹவுஸ் ஆர் நெட் ஹவுஸ், பேசிக்லி கிரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இந்த கிரீன் ஹவுஸில் நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா we need to bring the temperature down. ஹியூமிடிட்டி கம்மி ஆகிடுச்சுன்னா we need to raise up the humidity. கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சிருச்சுன்னா we need to supply carbon dioxide into the structure. ரொம்ப வெயில் வந்துருச்சுன்னா you may need to down the curtains. இப்படி ஒரு பாலி ஹவுஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இங்கே நான் லெஃப்ட் சைடில் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஓப்பன் ஃபார்ம் கண்டிஷன். ஸோ இப்போ எதுவாக இருந்தாலும் அதுக்கு தேவையான சென்சர்ஸை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து என்ன பண்ணுறோம்னா கிளவுடுக்கு அனுப்புகிறோம். கிளவுடில் வந்து தென் வி ஹேவ் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜின் which will digest all the data and then decide what needs to be done at this point in time. இந்த இடத்துக்கு இரிகேட் பண்ணணுமா, இங்கே இரிகேட் பண்ணணுமா, இரிகேட் பண்ணும்போது என்ன உரம் அனுப்பணும், எவ்வளோ அனுப்பணும், இந்த நெட் ஹவுஸ் ஆர் பாலி ஹவுஸில் வந்து டெம்பரேச்சர் டவுன் பண்ணுற ஆப்ரேஷன் ஆரம்பிக்கணுமா, கர்ட்டனை போடணுமா, ஃபேன் அண்ட் பேட் ஆன் பண்ணி விடணுமா, ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணி விடணுமா. அது மாதிரி இங்கே இந்த டேங்க் மாதிரி நான் போட்டிருக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் கரைச்சி வச்சிருக்கிற டேங்க்ஸ். ஸோ அந்த டேங்க்லேருந்து கரெக்டான குவான்டிட்டி ஃபெர்டிலைசர் கரெக்டான ஏரியாவுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் மோஸ்ட் இது வந்து யூரியான்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெஃப்ட் மோஸ்ட் பிளாட்டுக்கு வந்து இன்னைக்கு யூரியா தேவைப்படலாம் 2 கிலோ. அப்போ அந்த 2 கிலோக்கு ஈக்குவலண்டான யூரியா வந்து அனுப்பிச்சிரும். மேபி இந்த ஆரஞ்சு பிளாட்டுக்கு வந்து நாளைக்கு தேவைப்படலாம் அதே யூரியா. அப்போ இது என்ன பண்ணும், அதே யூரியாவை நாளைக்கு அனுப்பிச்சி விட்டுரும். இதே ஆர்கானிக் ஃபார்மராக இருந்தால் மேபி பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் இருந்து டேங்க்ல வச்சுருப்பாங்க. என்னைக்கு வந்து எந்த பிளாட்டுக்கு அது போகணும் அப்படின்னு அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்களோ அது வந்து கரெக்டாக போயிடும். ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று இந்த பிளாட்ஸோட ஏர் வாட்டர் பேலன்ஸை சென்சர்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சு எப்போ அந்த இடத்துல தண்ணி பாய்ச்சி எப்போ ஸ்டாப் பண்ணால் 24 ஹவர்ஸும் இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி கரெக்டாக இரிகேட் பண்ணிக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், என்ன உரம் எப்போ தேவையோ அப்போ எந்த குவான்டிட்டி தேவையோ அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுக்கறது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து இந்த மாதிரியான நெட் ஹவுஸ் ஆர் பாலி ஹவுஸ் இருந்ததுன்னா அதோடைய கிளைமேட்டை மேனேஜ் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் அந்த நெட் ஹவுஸ் பாலி ஹவுஸ்லையும் நான் இங்கே சொன்ன இந்த கான்செப்ட்ஸ் ஏர் வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, உரம் கொடுக்கறதெல்லாம் இருக்கும். அடிஷ்னலாக கிளைமேட் மேனேஜ் பண்ணுற ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அன்மேண்டாக செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் குரோட்ரான். ஸோ இதில் வந்து நான் ஐ ஹவ் லிஸ்டட் சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். சாயில் அதோடைய மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஏம்பியன் பேராமீட்டர்ஸ், என்ன டெம்பரேச்சர் இருக்குது. ஏன்னா இந்த டெம்பரேச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஹியூமிடிட்டி இன் தி அட்மாஸ்பியர் மீன்ஸ் அ லாட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹை ஹியூமிடிட்டி இருக்குது அப்படின்னா
அதோடைய அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸோடைய டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் இஸ் வெரி லெஸ். அப்போ டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் வெரி லெஸ் அப்படின்னா இட் மே நாட் ரியலி பார்ட்டிசிபேட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அந்த டேட்டா எல்லாமே மைண்ட் பண்ணி தி ரைட் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் அட் த ரைட் டைம். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு மேக் ஷுர் இரிகேஷன் ஹேப்பன்ஸ் அட் த ரைட் டைம், ஃபெர்டிகேஷன் ஹேப்பன்ஸ் அட் த ரைட் டைம். அப்போ நீங்கள் கிரிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது இந்த ஃப்ரீ கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது வந்து ப்ராபப்ளி யூ மே நாட் பி ஏபிள் டு டூ தட். அதனால இன்னைக்கு நிலைமையில பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் ஜென்ரேட்டர்லாம் ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம குரோட்ரானால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லை ஆனால் சப்போஸ் இந்த ஆரஞ்சு பிளாட்டுக்கு வந்து இரிகேட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக்லி டேர்ன் ஆன் த ஜென்ரேட்டர், இரிகேட் பண்ணிக்கும், உரம் கொடுக்கணும் உரம் கொடுத்துக்கும். அது மாதிரி நெட் ஹவுஸுக்கு வந்து ஆர் பாலி ஹவுஸுக்கு வந்து ஃபேன் அண்ட் பேட் ஆன் பண்ணணும், ஏசி ஆன் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிடும். பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுது அப்படின்னா ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு அன்மேன்டு சிஸ்டம். ஸோ இதில் இன்னைக்கு வந்து நேற்றுக்கும் பேசின ஒரு பேச்சாளர் வந்து ட்ரேசபிலிட்டியை பற்றி பேசினார் அமெரிக்காவில். நாங்கள் வந்து அந்த ட்ரேசபிலிட்டியை 2014 லான்ச் பண்ணிட்டோம். பட் மேபி வி வர் டூ மச் அஹெட் ஆஃப் டைம். அதனால அது பெருசாக பிக்கப் ஆகலையே என்னன்னு தெரியல. ஸோ இதில் குரோட்ரான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் டிபெண்டிங் ஆன் த ஃபார்மர்ஸ் சாய்ஸ், த ஃபார்மர் கேன் சூஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் டு டிஸ்க்ளோஸ், வாட் ஹி டசன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ். அந்த ஐ மீன் ஒன்ஸ் ஹி டிஸ்க்ளோசஸ் வாட் ஐ மீன் ஒன்ஸ் ஹி சூசஸ் வாட் ஹி ரியலி வாண்ட்ஸ் டு டிஸ்க்ளோஸ், அஸ்யூமிங் இந்த ஒரு ப்ளூ பிளாட்லேருந்து அவர் ஏதோ பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னா he gets the QR code automatically generated. If he wants to, he can take a print of that or he can pass it on digitally to somebody else. அந்த மிடில் மேனுக்கோ இல்லை கடைக்கோ அனுப்பலாம். அதை வந்து ஒரு எண்ட் கன்சியூமர் ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா இந்த கிராப்போட என்டையர் ஹிஸ்ட்ரி, அதில் என்ன விதை போட்டாங்க, என்ன வெரைட்டி, என்னெல்லாம் உரம் கொடுத்துருக்குறாங்க, என்ன மாதிரி இரிகேஷன் அங்கே நடந்திருக்குது, எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து வில் பி டிஸ்க்ளோஸ்ட். அகெயின் வாட் இஸ் டிஸ்க்ளோஸ்ட் அப்சல்யூட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் த ஃபார்மர் ஹஸ் சோசன். ஸோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ள வந்து தி டீடைல்ஸ் வில் பி டிஸ்க்ளோஸ்ட் டு அன் எண்ட் கன்சியூமர் ஆர் எனிபடி இன் பிட்வீன். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரும் வந்து குரோட்ரான் சிஸ்டம்ல இருக்குது. ஸோ ஒரு சின்ன காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஐ மீன் கோயம்புத்தூர் ரீஜன் வந்து இஸ் நோன் ஃபார் கோகனட்ஸ். அதனால கோகனட்டை பேஸ் பண்ணி ஒரு சின்ன அனாலிசிஸ் நான் போட்டிருக்கேன். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட டேட்டா படி இந்த ரீஜன் கொங்கு ரீஜனுடைய ஆவரேஜ் கோகனட் ப்ரொடக்டிவிட்டி வந்து கிட்டத்தட்ட 60 to 70 and some places ஒரு 80 nuts per year per tree அப்படின்னு சொல்றாங்க. Of course there are farmers who even harvest 300 nuts per tree per year. அது இருக்குது, பட் ஆவரேஜ் நம்பர் ஸ்டாண்ட் சம்வேர் அரவுண்ட் 70. இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் மெயின்டைனிங் த ரைட் ஏர் வாட்டர் பேலன்ஸ். இங்கே நீங்கள் கோயம்புத்தூர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வட்டம் கட்டி உள்ள வந்து தண்ணி நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால தண்ணியை கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ தட் கில்ஸ் ஏர் வாட்டர் பேலன்ஸ். அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அது ஒரு ஐயோ பண்ணணுமே அப்படின்னு தான் பண்றாங்களே தவிர அதை பண்ணா ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்றது இல்லை. அதுல ஸ்மார்ட் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க, தேர் வெரி வெரி கிளியர். அந்த மாதிரி ஒரு சில ஸ்மார்ட் ஃபார்மர்ஸை தவிர மீதி யாருமே வந்து ஃபெர்டிகேஷனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷனாக தான் நம்ம குரோட்ரானை பொசிஷன் பண்றோம். இதை பண்ணும்போது ஒரு நல்ல ஈல்டா பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய மோர் தென் 180 nuts per tree per year அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். இன்ஃபேக்ட் ரொம்ப ரீசெண்டாக வந்து கேரளா கோகனட் போர்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம சிஸ்டமுடைய டிசைன் ஒரு ஃபார்ம்லாம் வந்து பார்த்துட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 yearல ஐ வில் சேலஞ்ச் அண்ட் ஷோ யூ ஹவு டு டேக் 300 nuts per tree per year அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வி ஆர் ஆல்சோ கீப்பிங் ஹிஸ் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் to see his experiment and see the results. ஸோ அதே மாதிரி ஃபார்ம்ல வந்து ஒரு பக்கம் எல்லா வேலைகளுமே தானா அட்டானமஸாக எல்லாம் நடக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் யூ கெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் டெலிவர்ட் டு யுவர் ஸ்மார்ட் ஃபோன் ஆர் யுவர் டெஸ்க்டாப். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு உங்கள் ஃபார்முடைய லே அவுட் கூகுள் மேப்ஸ், வி யூஸ் பேசிக்லி இன்டர்னலி கூகுள் மேப்ஸ். அந்த கூகுள் மேப்ஸில் வந்து பிளாட் ஆகி வந்துடும். ஸோ யூ நோ எக்ஸாக்ட்லி உங்கள் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது. அதில் ஒரு சில கலர் கோடு நீங்கள் பார்த்தா தெரியும். க்ரீனாக இருந்ததுன்னா மாய்ஸ்சர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா ஏர் வாட்டர் பேலன்ஸ் லோ, அதாவது ட்ரையாக இருக்குது, இரிகேட் பண்ணணும். அதே மாதிரி
இந்த லைட் ப்ளூல இருந்தது அப்படின்னா கரண்ட்லி இரிகேஷன் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட 10 டிஃப்ரெண்ட் கலர் கோடிங் இருக்கும். அந்த கலர் கோடிங் ஒன்னொன்னும் இட் இண்டிகேட் சம்திங். ஃபார்மர்ஸ் ஹூ ஹேவ் பீன் யூசிங் தி ஆப் அந்த கலரை பார்த்தோன்னு தே நோ எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங் ஆர் வாட்ஸ் நாட் ஹேப்பனிங் தட் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் வந்து சாயில் மாய்ச்சர் என்ன ட்ரெண்ட்ல இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உரம், என்னைக்கு என்ன உரம் எவ்வளோ போயிருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அப்புறம் நெட்ஹவுஸில் வந்து கிளைமேட் எப்படி இருந்திருக்குது. ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஃபார்மில் நடக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே மொபைல் ஆப் ஆர் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து பேசிக்லி இஸ் மல்டிலிங்குவல் இன் நேச்சர். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பார்த்துக்கலாம்னா இரிகேஷன், ஃபெர்டிகேஷன், உங்கள் ஏரியாவோட வெதர். இப்போ இந்த லெஃப்ட் மோஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெதர் மாதிரியான ஒரு இது போட்டிருக்கோம். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஹவ் இன்டகிரேட்டட் வித் AccuWeather. ஒன்று வந்து ஒரு லோக்கல் மினி வெதர் ஸ்டேஷன் அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. தென் வி ஆல்சோ இன்டகிரேட் வித் AccuWeather. வி டேக் போத் டேட்டா அண்ட் தென் கோரிலேட். ஸோ அதை பண்ணும்போது என்னன்னா வி வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு மழை வரப்போகுது இல்லை நாளைக்கு மழை வரப்போகுது, என்னுடைய மிளகா வந்து ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருக்கிறேன், ஐ மீன் ஆல்மோஸ்ட் ட்ரை கண்டிஷனில் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண விட்டுருக்கிறேன் அப்படின்னா அவர் சிஸ்டம் ஹேஸ் தி இன்டெலிஜென்ஸ் டு சென்ட் அலர்ட்ஸ். மழை வரப்போகுது, பி கேர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு அலர்ட் வந்து இட் கேன் சென்ட். அப்புறம் இட் கேன் ஆல்சோ டெல் யூ ஃபெர்டிகேஷன் டேங்க் ஸ்டேட்டஸ், எந்த டேங்க்ல எவ்வளோ உரம் இருக்குது, எப்போ ரிப்ளனிஷ் பண்ணணும், பவர் எலக்ட்ரிசிட்டி எப்படி இருந்திருக்குது, ஜென்ரேட்டர் வந்து ரன் ஆச்சுதா இல்லையா, ரன் ஆக வேண்டிய அவசியம் வந்ததா, எவ்வளோ நேரம் ரன் ஆச்சு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். அப்புறம் சாயில் மாய்ச்சர் டெம்பரேச்சர் ட்ரெண்ட், ஏம்பியண்டோட ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் ட்ரெண்டு, அப்புறம் வெதர் அலர்ட்ஸ் அண்ட் வார்னிங்ஸ், க்ரீன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கார்பன் டை ஆக்சைடு ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் லைட் லுமினாசிட்டி எப்படி இருந்தது அக்ராஸ் டே, அண்ட் தெர் இஸ் ஸோ மச் மோர் டு திஸ். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போஸ் நாங்கள் வந்து திங்க் பண்ணாத ஒரு விஷயம் ஒரு ஃபார்மில் தேவைப்படுது அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். யூ கேன் லிட்டரலி பை எனி சென்சர் as long as it meets certain industry specifications. அதை இன்டகிரேட் பண்ணிட்டு அதை வச்சு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது we can configure just on the go. ஸோ நாங்கள் வந்து இந்த சென்சர் தான் போட்டிருக்கிறோம், எனக்கு வந்து ஒரு புது பேராமீட்டர்ஸ் தேவைப்படுது, விண்ட் வெலாசிட்டி வச்சு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா nothing to worry. You can just integrate that and within minutes you can make that run. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பிக்சர்ஸ். இந்த லெஃப்ட்ல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு தோட்டம். இந்த கரும்பு தோட்டத்தை வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அவங்களை இந்த ஒரு சேலுக்கு. கன்வின்ஸே ஆகலை. ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணாங்க. பட் இப்போ வந்து அந்த சுகர் கம்பெனிலேருந்து வந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கஸ்டமர்ஸ், ஃபார்மர்ஸ் நிறைய பேரை கூட்டு வந்து இந்த சிஸ்டத்தை நீங்களும் இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய ஈல்டு வரும் அப்படின்ட்டு அவங்களா எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. தட்ஸ் அ வெரி லேட்டஸ்ட் அப்டேட். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து தக்காளி படம் ரொம்ப சின்னதாக தெரியுது. என்ன பியூட்டின்னா இது வந்து நாட்டு தக்காளி ராசி சீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட வெரைட்டி. 84 tons இந்த இதில் எடுக்க முடிஞ்சது. யாருக்கெல்லாம் ஃபார்மிங் பற்றி தெரியுமோ ராசி சீட் நாட்டு வெரைட்டி வந்து இவ்வளோ ஹைட்டாக வளரும் அப்படிங்கிறது நோ ஒன் வில் இன்ஃபேக்ட் ஈவன் பிலீவ், பட் தட் இஸ் வாட் இட் இஸ். அதே மாதிரி இந்த கோகனட் ஃபார்ம், இதுவும் ஒரு தக்காளி ஃபார்ம். இது வந்து ஃபெர்டிகேஷன் யூனிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிபிக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து புகையிலை ஃபார்ம். இதில் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் சி, இப்போ நான் சர்க்கிள் பண்ணுற இடத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் ஆர் பெய்ஜ் கலர் பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும். தட் இஸ் பேசிக்கலி சாயில் மாய்ஸ்சர் சென்சர். அந்த இடத்துல பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எசென்ஷியலி அந்த ஆப்ல இது வந்து டெஸ்க்டாப்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ். வெரி ரிச் டேட்டா. ஜென்ரல் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் டேட்டா அப்படிங்கிறது அன்ஹர்ட் ஆஃப். பட் இதில் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு கெட் இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் தோஸ் கிராஃப்ஸ் ஆர் பிக்சர்ஸ், பட் the purpose of keeping them here is to just highlight that there is so much data that is available which you can use after a crop is over to corroborate, calibrate and make corrective actions in the next crop. So good amount of data. இதில் வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் ஏதாவது இதில் ஒரு டேட்டா கொடுக்கலன்னா கூட customers often make request. அப்போ அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து we try to churn that out in a matter of few days to a maximum few weeks. எந்த விதமான ரிப்போர்ட் கேட்டாலும் we give. அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய
இந்த கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் எல்லாமே we also expose APIs. So suppose corporate customers யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா they integrate with our system. அவங்க வந்து இந்த ஆப்ல பார்க்கறதுக்கு பதிலாக they may want to get this data integrated to their SAP or their existing ERP, which is also feasible. We have pretty much opened APIs for any data that you may want from Grotron. So next one, the couple of awards, of course, 2018 இருந்து உள்ள ஒரு சில அவார்ட்ஸ் இதில் போட்டிருக்கிறேன். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், they awarded us for using the most modern IoT and artificial intelligence in agriculture. அதே மாதிரி this was again in 2018, most innovative model in excellence in agri value chain அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாங்க. Then a couple of awards last year, December 2020, Tamil Nadu Innovation Leadership Award. அப்புறம் IoT Next அப்படிங்கிறது இந்தியாவுடைய அந்த IoT சம்பந்தப்பட்ட ஒரு கன்சோர்ஷியம். So they awarded us saying the most promising startup in agri-tech. இந்த மாதிரி number of awards, I have listed a few, not listed many. So that's pretty much it. I wanted to stop it at this stage and open up for questions